திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பள்ளி மற்றும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். குரும்பப்பட்டியில் விடிய விடிய பெய்த கனமழையால் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று அப்பகுதியில் நடந்து வந்த கழிவுநீர் கால்வாய் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திலும் மழை நீர் புகுந்தது. மேலும் அந்த கிராமத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியிலும் கழிவுநீர் கலந்த மழைநீர் புகுந்ததால் மாணவர்களும் அவதிக்காளாகினர். எனவே விடிய அரசு மக்கள் பாதிக்கப்படுவதற்கு முன் கழிவுநீர் கலந்த மழை நீரை விரைந்து அகற்ற வலியுறுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் செங்கல்பட்டு மருத்துவமனை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவி கடந்த 8ஆம் தேதி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையில் உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என கூறி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்தில் இறந்த மாணவிக்கு நீதி வழங்கக் கோரி முழக்கம் எழுப்பப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரால் மக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். பாதசாரிகள் நடந்து செல்ல அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதையில் அண்மையில் பெய்த மழை காரணமாக சுமார் 2 அடி தண்ணீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகள் பாராமுகமாக இருப்பதால் ஓட்டு போட்ட பாவத்திற்காக பொதுமக்கள் நொந்தபடியே நாள்தோறும் சுரங்கப்பாதையை கடந்து செல்லும் அவல நிலைக்கு ஆளாகியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே காலாவதியான முறுக்கு பாக்கெட்டை விற்றதால் நுகர்வோருக்கு 10,000 ரூபாய் வழங்க கடை உரிமையாளருக்கு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. காலாவதியான முறுக்கு பாக்கெட்டுகளை வாங்கி சாப்பிட்டதால் செல்லத்துறை என்பவருக்கும் அவர் மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போனதை அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் செல்லத்துறை வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் முறுக்கு விலையான 90 ரூபாயும் வழக்கு செலவு 5,000 ரூபாயும் மன உளைச்சலுக்கு 5,000 ரூபாயும் செல்லத்துறைக்கு வழங்க நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே உள்ள ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியதால் கடல் போல் காட்சியளிக்கிறது. புரட்சித் தலைவர் அவர்களால் கட்டப்பட்ட ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் மூலம் கரூர் மாவட்டத்தில் 19,500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காட்சி தரும் ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்தை கண்டு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.